ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் ஷெஃபிக்கு. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, குட் பேட் அக்லி ரொம்ப பயங்கரமா மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு படம். அதுக்கு வேண்டி ஷெஃப் வினோத் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, ஒரு 5 கிலோல தலையோட தரமான ஒரு கேக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ட்ரஃபிள் ஃபோட்டோ கேக். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் ட்ரஃபிள் ஃபோட்டோ கேக் வந்து அவரே ஒரு சாக்லேட் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ அவருக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு கேக் தான் இந்த சாக்லேட் ட்ரஃபிள் ஃபோட்டோ கேக். நான் எப்படி பண்றேன்னு பாருங்க, ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில் 30 முட்டை உடச்சி வச்சிருக்கேன். 30 முட்டையை உடச்சி இதில் அழகாக வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பாஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 முட்டை யூஸ் பண்ணிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ சுகர் இருக்குது. அந்த சுகர் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வந்து எடுத்து போய் பிளானட்டரி மிஷினில் செட் பண்ண போகிறோம். நல்லா ரன் பண்ண விட போகிறோம். எப்படி வருதுங்கிறத பாருங்க. கேக்னாலே வந்து பாத்தீங்கன்னா கேக் ஜெல் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனல்ஸும் சரி, ஹோம் பேக்கர்ஸும் சரி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற தல அஜித் சாரோட கேக் வந்து பாத்தீங்கன்னா கேக் ஜெல்ல யூஸ் பண்ணாத ஃப்ளஃபியான ஒரு சாஃப்டான ஒரு கேக் தான் பண்றோம். அதை எப்படி பண்றதுன்னு பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐம் யூசிங் கொக்கோ பவுடர். இது வந்து 175 கிராம்ஸ் இருக்கு என்கிட்ட. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் யூஸ் பண்றோம், சாக்லேட் ஸ்பாஞ்ச் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால 175 கிராம்ஸ் ஆஃப் கோகோ பவுடர் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 250 கிராம்ஸ் ஆஃப் கார்ன்ஃபிளவர், 400 கிராம் மைதா. முக்கியமா வந்து இந்த ஸ்பாஞ்சோட அல்டிமேட் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பேக்கிங் சோடா, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. இது எல்லாம் யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ளஃபியான சாஃப்டான ஒரு கேக் தான் அது. பாத்தீங்கன்னா இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. வேற லெவல்ல இருக்கு நம்ம பேட்டரு, செம்மையா இருக்கு. இது வந்து நம்ம அந்த ட்ரேல ஷிஃப்ட் பண்றோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம பேக்கிங் பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து ட்ரேல போட்டோம், சமமா இருக்குது. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சூடா இருக்கு, 180 டிகிரி செல்சியஸ்ல ரெடியா இருக்குது. இதை எடுத்துட்டு போய் நம்ம அவன்ல பேக் பண்ண போறோம். நீங்க வாங்க எப்படி பேக் பண்றோம்னு பார்க்கலாம். அவன் வந்து செம்ம ஹீட்டா இருக்கு. எடுத்து இப்போ வந்து நம்ம 5 கிலோ கேக் பண்றோம். அஜித் சாருக்கு ஸ்பெஷல் கேக், சாக்லேட் ட்ரஃபிள் கேக். அதுக்கான ட்ரஃபிள் நம்ம ரெடி பண்றோம். ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு, அதை வந்து ஹீட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதில் அப்படியே நான் வந்து ஊற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க கொதிக்க சாக்லேட் ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. முக்கியமாக அந்த ஸ்பாஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் லேயர் லேயராக ட்ரிம் பண்ணி அழகாக பிரம்மாண்டமான ஒரு கேக் எப்படி பண்ணுறோங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேக்குக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் பண்ண போகிறோம். நான் வந்து மேவிஸ் பிராண்ட் வந்து விப்டு க்ரீம் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் ரெடி. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஃபிள் ரெடியாக இருக்கு. ட்ரஃபிள் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. முக்கியமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாஞ்சை வந்து டீமோல்ட் பண்ணணும். ஜஸ்ட் கன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து நம்ம நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டோம் அழகாக. வந்து ஐம் கோயிங் டு ஆட் சுகர் சிரப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லேயர் வரைக்கும் வந்துட்டோம். தேவையில்லாத இந்த கார்னர்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணோம்.
ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும். கேக்கோட இந்த அவுட்லுக் தான் ரொம்ப முக்கியம், ஃபினிஷிங் தான் வந்து எப்போதுமே ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷ், பர்ஃபெக்ட் ஃபினிஷ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பார்த்திங்கன்னா ஃபைனல் லேயரு நீங்கள் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணோம். ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயர் அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரஃபிள் ஆட் பண்ண போகிறேன். பயங்கர டெம்டிங்கான ஒரு ட்ரஃபிள். வாவ், குட் பேட் அக்லி, அதோட செம்மையான ஒரு ஃபோட்டோ கேக் ரெடி ஆயிடுச்சு. என்னடா ஃபோட்டோ கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சாக்லேட் ட்ரஃபிள் ஃபோட்டோ கேக். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் சார் ரொம்ப ஸ்வீட்டு, அவருக்காக சாக்லேட் ட்ரஃபிளில் ஒரு அருமையான ஃபோட்டோ கேக் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி, லேயரிங் ரெடி, ட்ரஃபிள் ரெடி. ட்ரஃபிளில் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஷீட், அதாவது குளுக்கோஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து நம்ம தலை அஜித் சார் வந்து தரமான ஒரு போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து எடுத்து நான் இப்போ இந்த சாக்லேட் ட்ரஃபிள் கேக் மேலே செட் பண்ண போகிறேன். ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். எஸ், குட் பேட் அக்லிகாண்டி ஒரு தரமான ஒரு சாக்லேட் ட்ரஃபிள் கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஆஸ் அ ஷெஃபாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது வந்து பண்ணதில் ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப டெம்டிங்காக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப கம்பீரமாக இருக்குது இந்த கேக்கு. ஸோ ஆஸ் அ ஒரு அஜித் ஃபேனாக வந்து இந்த விஷயத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக குட் பேட் அக்லி வந்து எல்லோரும் வந்து தேட்டரில் போய் பாருங்கள். நானும் தேட்டரில் போய் பார்க்குறேன். See you. Bye bye.